PGTRB Education 2003 and 2004 2003-2004 கேட்கப்பட்ட பிஜிடிஆர்பியில் கேட்கப்பட்ட உளவியல் மற்றும் கல்வியல். The organization which has played a greater role in the field of education and technology is கல்வி மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் முக்கிய பங்கேற்கும் நிறுவனம். ஆப்ஷன் ஏ FAO, B UNO, C UNESCO, D UNICEF UNICEF. சரியான ஆன்சர் பி யுனெஸ்கோ. இப்போ யுனெஸ்கோ அதனுடைய ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் யுனெஸ்கோ யுனைடெட் நேஷன் ஆஃப் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். தென் UNO stands of UNO United Nation Organization. Then stands of FAO Food Agricultural Organization of the United Nation. Then last D option la UNICEF. What is the stands of UNICEF? United Nations International Children's Emergency Fund. இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 46க்கு கரெக்டான ஆன்சரு ஆப்ஷன் சி. தென் இன்ஸ்ட்ருமெண்டல் கண்டிஷன்ஸ் இன் லேர்னிங் வாஸ் புட் ஃபோர்த் பை. கல்வி கற்பித்தலில் உபகரண நிலையினை அறிமுகப்படுத்தியவர். ஆப்ஷன் ஏ பாவ்லோ, பி டோல்மன், சி ஸ்கின்னர், டி ஹல். சரியான ஆன்சரு பிஎஃப் ஸ்கின்னர். ஏன்னா பிஎஃப் ஸ்கின்னர் உருவாக்கிய கற்றல் கோட்பாடு ஆப்பரண்ட் கண்டிஷனிங், செயல்படு ஆக்கநிலை நிறுத்தம் அல்லது கருவிச்சார் ஆக்கநிலை நிறுத்தம், இன்ஸ்ட்ருமெண்டல் கண்டிஷனிங் என்றும் அழைப்போம். அப்போ பாவ்லோ குறிப்பிட்ட கற்றல் கோட்பாடு கிளாசிக்கல் கண்டிஷனிங், ஆக்கநிலை நிறுத்தம் அல்லது எஸ் டைப் ஆஃப் லேர்னிங் தேரி, தூண்டல்சார் கற்றல் கோட்பாடு. தென் டோல்மன் சைன் லேர்னிங் தேரி, குறியீட்டு வழி கற்றலை குறிப்பிட்டது டோல்மன். தென் டி ஆப்ஷன் ஹல்லு டிரைவ் ரிடக்ஷன் தேரி, உந்த குறைப்பு கோட்பாடு. இப்போ கொஸ்டின் நம்பர் 47க்கு கரெக்டான ஆன்சரு பிஎஃப் ஸ்கின்னர். தென் கிரியேட்டிவிட்டி அமாங் சில்ட்ரன் கேன் பி என்கரேஜ்டு பை. சிறுவர்களிடம் உள்ள ஆக்கத்திறனை இவ்வாறு ஊக்குவிக்கலாம். ஆப்ஷன் ஏ கன்வர்ஜென்ட் திங்கிங், குவிச்சிந்தனை, பி ரீசனிங், விவேகமுள்ள விவாதம் அல்லது ஆராய்ந்தறிதல், சி டைவர்ஜென்ட் திங்கிங், விரிச்சிந்தனை, டி இமேஜினேஷன், கற்பனை திறன். சரியான ஆன்சர் டைவர்ஜென்ட் திங்கிங். இதுவே நம்ம வினாவில் இன்டெலிஜென்ட் அமாங் சில்ட்ரன் கேன் பி என்கரேஜ்டு பை அப்படின்னு கேட்டால் கன்வர்ஜென்ட் திங்கிங் நுண்ணறிவோடு இருக்கக்கூடிய சிந்தனை குவிச்சிந்தனை, ஆக்கத்திறனோடு தொடர்புடையது விரிச்சிந்தனை. ரீசனிங் என்றது தி ப்ராசஸ் ஆஃப் திங்கிங் அபவுட் சம்திங், சிலதை பற்றிய சிந்திக்கக்கூடியதை ஆராய்ந்தறிதல். as well as the மேக்கிங் டெசிஷன் ஆர் டெசிஷன் மேக்கிங், இதுதான் அப்படின்னு கண்டுபிடிப்போம் பார்த்தீங்களா, அதை எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா ஆராய்ந்தறிந்து கண்டுபிடிக்கிறோம். தென் இமேஜினேஷன். இமேஜினேஷன் nothing but the ability to create mental images of things. நம்ம ஏதாவது சில நிகழ்வுகளை மனதின் அடிப்படையில் சிந்திப்போம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பிக்சரை காமிச்சு திஸ் இஸ் த பிக்சர் ஆஃப் எலிஃபண்ட் அப்படின்னு பிக்சரை ஷோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது இயர்லி ஏஜ். ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 6 years ஆர் 12 years, 6 அல்லது 12 வயசு கடந்து போகக்கூடிய குழந்தைங்களுக்கு யானை அப்படின்னு சொன்னாவே, எலிஃபேண்ட்டுன்னு சொன்னாவே அந்த குழந்தைங்களால் இமேஜினேட் பண்ண முடியும். எலிஃபேண்ட்னா இப்படி தான் இருக்கும், தும்பிக்கை நீளமாக இருக்கும், பெரிய உருவம் படைத்தது அப்படின்னு. தென் என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஆர் இன்ட்ரடியூஸ்டு ஃபார். வளமளிக்கும் திட்டம் இவர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆப்ஷன் ஏ ஆவரேஜ் சில்ட்ரன், சராசரி சிறுவர்கள், பி பிலோ ஆவரேஜ் சில்ட்ரன், சராசரிக்கும் குறைந்த சிறுவர்கள், சி மீத்திறன் பெற்ற சிறுவர்கள், டி
ஹேண்டிகேப்டு சில்ட்ரன், உடல் ஊனமுற்ற சிறுவர்கள். சரியான விடை ஆப்ஷன் சி. சராசரியான சிறுவர்கள் 90லிருந்து 109 வரை ஐக்யூ பெற்றவர்களை சராசரியானவர்கள் என்றும், சராசரிக்கும் குறைந்தவர்கள் அப்படின்னு சொல்லும்போது 89க்கும் கீழே நுண்ணறிவு படைத்தவர்கள் அல்லது 90க்கும் கீழே நுண்ணறிவு படைத்தவர்கள் நம்ம சராசரிக்கும் குறைந்தவர்கள் என்றும், மீத்திறன் பெற்ற குழந்தைகளை 120 நுண்ணறிவு 120க்கு மேல் காணப்படுபவர்கள். தென் ஒன் ஆஃப் த ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ் டூ, ப்ரொஜெக்டிவ் மூலமான தொழில்நுட்பங்களில் இது ஒன்று. ஆப்ஷன் ஏ டிஏடி, பி டபிள்யூஐஎஸ்சி, சி டிஏடி, டி எம்எம்பிஐ. இந்த கொஸ்டின்ஸ்க்கான கரெக்டான ஆன்சரு டிஏடி, தீமாட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட். வாட் இஸ் த ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் டிஏடி? தீமாட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட், பொருளறிவோடு இணைந்தறி சோதனை தான் இந்த தொழில்நுட்பத்தை ப்ரொஜெக்டிவ் நுட்பத்திற்கு பொருத்தமான விடை. WISC என்றது நுண்ணறிவை அளவிடுவதற்காக வேக்ஸ்லர் பெல்லோ இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். வேக்ஸ்லர் பெல்லோ இன்டெலிஜென்ஸு. அதில் தெர் ஆர் 2 கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்கேல், 2 விதமான அளவீடு இருக்கும். ஒன்று WISC, வேக்ஸ்லர் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல் ஃபார் சில்ட்ரன், குழந்தைகளுக்கான நுண்ணறிவு அளவீடு. தென் WAIS, வேக்ஸ்லர் அடல்ட் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல், முதியோருக்கான நுண்ணறிவு அளவீடு. இது ரெண்டும் தனியால் முறையில் அளவிடக்கூடிய நுண்ணறிவு சோதனை. பெரும்பாலும் தரப்படுத்தப்பட்ட சோதனையாக இதை பார்க்கப்படுது வேக்ஸ்லர். தென் DAT, டிஃபரன்ஷியல் ஆப்டிடியூட் டெஸ்ட், தமிழில் பல்நாட்ட சோதனை என்று சொல்லுவோம். இது நாட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இச்சோதனை பயன்படுத்தப்படுகிறது. அது மட்டும் அல்லாமல் அட்கின்சன் மற்றும் மெக்லிலண்ட், அட்கின்சனும் மெக்லிலண்ட்டும் சேர்ந்து அடைவூக்க கோட்பாட்டை கண்டுபிடிச்சாங்க. அந்த அடைவூக்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு DAT சோதனை பயன்படுத்தப்படுது. டி ஆப்ஷனில் MMPI. வாட் இஸ் த ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் MMPI ஆர் அப்ரிவியேஷன்? மினோசோட்டா மல்டிஃபேசிக் பர்சனாலிட்டி இன்வென்ட்ரி. அப்போது ஆளுமையை கண்டுபிடிக்கிறதுக்கான சோதனை மினோசோட்டா மல்டிஃபேசிக் பர்சனாலிட்டி இன்வென்ட்ரின்றது மினோசோட்டா யூனிவர்சிட்டியில் மெடிக்கல் ஸ்கூல், அங்கே தான் முதல்ல இந்த கொஸ்டினரை டிசைன் பண்ணாங்க. பெரும்பாலும் ஆளுமை சார்ந்த குறைபாடுகள் இருக்கிறவர்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இச்சோதனை பயன்படுத்தப்படுது. இதை யார் சார் உருவாக்குனது அப்படின்னா ஜேசி மெக்னிலே அண்டு ஆத்வே என்ற 2 உளவியல் ஆய்வாளர்கள் உருவாக்கினாங்க. மேலும் பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ், எவ்வளோ விதமான ஆளுமை கூறுகளை கண்டுபிடிக்க முடியும், ஆர் நம்பர் ஆஃப் ட்ரைட்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எவ்வளோ இருந்தது அப்படின்னா 550, 550 கூறுகள் அல்லது இனங்கள் என்று குறிப்பிடுவோம். தென் தி மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நவோதயா ஸ்கூல்ஸ் இஸ், நவோதயா பள்ளியின் முக்கிய குறிக்கோள் டு எஜுகேட்டட் ஸ்லோ லேர்னர்ஸ், மெதுவாக கற்போருக்கு கல்வி கற்பித்தல். பி டு எஜுகேட் டெலிக்வன்ஸ், குற்றவாளிகளுக்கு கல்வி கற்பித்தல். சி டு எஜுகேட் கிஃப்டட் சில்ட்ரன், மீத்திறன் பெற்ற சிறுவர்களுக்கு கல்வி கற்பித்தல். டி டு எஜுகேட் ஹேண்டிகேப்டு சில்ட்ரன், உடல் ஊனமுற்ற சிறுவர்களுக்கு கல்வி கற்பித்தல். சரியான விடை ஆப்ஷன் சி, டு எஜுகேட் கிஃப்டட் சில்ட்ரன், மீத்திறன் பெற்ற சிறுவர்களுக்கு கல்வி கற்பித்தல். நம்ம இந்திய அரசாங்கம் ஒவ்வொரு மாநிலத்திலும் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மீத்திறன் மிக்க மாணவர்களுக்காக சிறப்பான ஒரு முற்போக்கான பள்ளி, முன்னோடியான பள்ளி நவோதயா பள்ளி. ஆனால் தமிழகத்தில் இந்தி ஏற்றுக்கொள்ளப்படாததால் தமிழகத்தில் இப்பள்ளி இல்லை. அதற்கு மாற்றாக தமிழக அரசு மாதிரி பள்ளிகளை, மாதிரி உண்டு உறைவிட பள்ளி, மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் ஃபார்
ரூரல் கிஃப்டட் சில்ட்ரன், கிராமப்புற மீத்திறன்மிக்க குழந்தைகளுக்காக தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மீத்திறன்மிக்க மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கென்று தனியாக பள்ளி நடத்தப்படுது. மத்திய அரசாங்கத்தின் மூலமாக கிராமப்புற மீத்திறன்மிக்க மாணவர்களுக்காக ஒவ்வொரு மாவட்டத்தின் தலைநகர்களில் நவோதயா பள்ளிகள் தோற்றுவிக்கப்பட்டது. தென் தி டேர்ம் இன்டெலிஜென்ஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்டு பை, நுண்ணறிவு என்ற பதத்தை முதலில் அறிமுகப்படுத்தியவர் ஆப்ஷன் ஏ மேலின், பி வெக்ஸ்லர், சி பீனி, டி ரேவன். கரெக்டான ஆன்சரு ஆல்பர்ட் பீனி. அதனால தான் ஆல்பர்ட் பீனியை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபாதர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், நுண்ணறிவின் தந்தை என்று அழைப்போம் ஆல்பர்ட் பீனி. இவர் மேலும் இந்த ஒரு காரணி கோட்பாடு, சிங்கிள் ஃபேக்டர் தியரி ஆர் யுனார்கி தியரியை குறிப்பிட்டது யார் அப்படின்னா ஆல்பர்ட் பீனி. வெக்ஸ்லர் என்பவர் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல், நுண்ணறிவு அளவீடு, நம்ம கூட ஏற்கனவே பார்த்துருந்தோம் இல்லை, WISC, தென் WAIS, குழந்தைகளுக்கான அளவீடு மற்றும் முதியோருக்கான அளவீடு. தென் ரேவன் அப்படின்றவர் அதே நுண்ணறிவு அளவீட்டு அளவுகோலை குறிப்பிட்டவர், மேலின் தொடர்பற்றது. தென் ஆப்ரேஷன் பிளாக்போர்ட் இஸ் த ஸ்கீம் டு இம்ப்ரூவ், கரும்பலகை செயல் திட்டம் இதனை மேம்படுத்த கொண்டு வரப்பட்டது. ஆப்ஷன் ஏ மொபைல் ஸ்கூல்ஸ், நடமாடும் பள்ளிகள், பி பிரைமரி ஸ்கூல்ஸ், தொடக்கநிலை பள்ளிகள், சி அங்கன்வாடி ஸ்கூல்ஸ், அங்கன்வாடி பள்ளிகள், டி சைனிக் ஸ்கூல்ஸ். சரியான ஆன்சரு பி. என தொடக்கநிலை பள்ளியை உயர்த்துவதற்காக தான் இத்திட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த திட்டம் எந்த கல்விக் கொள்கையினுடைய பரிந்துரை அப்படின்னு பார்த்தோம்னா புதிய தேசிய கல்விக் கொள்கை 1986. தற்போது புதிய தேசிய கல்விக் கொள்கை அப்படின்றது 2020. சேர்பர்சன் மிஸ்டர் கஸ்தூரி ரங்கா. தற்போதைய பாரத பிரதமரான திரு நரேந்திர மோடி அவர் தலைமையில் உருவாக்கப்பட்டது. ஆனால் அப்போதைய பாரத பிரதமரான ராஜீவ் காந்தி அவர் தலைமையில் உருவாக்கப்பட்ட கல்விக் கொள்கை புதிய தேசிய கல்விக் கொள்கை 1986. அக்கல்விக் கொள்கையினுடைய பரிந்துரையாக கரும்பலகை செயல் திட்டம் உருவாக்கப்பட்டது. இச்செயல் திட்டம் ஆரம்ப பள்ளி அல்லது தொடக்கப்பள்ளியினுடைய ஒட்டுமொத்த மேம்பாட்டிற்காக உருவாக்கப்பட்ட திட்டம். இதுவே நம்ம மொபைல் ஸ்கூல் எடுத்துக்கிட்டோம்னா நடமாடும் பள்ளிகள், இந்த கருத்தை முதல்ல குறிப்பிட்டது யாருன்னா மெக்டொனால்டு என்பவர் தான் மொபைல் ஸ்கூல் சொன்னவர். அதுக்கடுத்து அங்கன்வாடி ஸ்கூல்ஸ்ன்றது அரசு சார்பாக சமூக நலத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் எடுத்து நடத்தக்கூடிய முன்பருவ கல்வி மற்றும் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து மையமாக சப்ளிமெண்ட்ரி நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவோம், ICDS, இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம். அந்த பேஸஸை நம்ம அங்கன்வாடி ஸ்கூல்ஸ். தென் லாஸ்ட் சைனிக் ஸ்கூல்ஸ், சைனிக் பள்ளி, இதை இராணுவ பள்ளி என்றும் அழைக்கலாம். ஆர்மி ஸ்கூல்ஸு. ஆரிஜினேட்டட், இது எப்படி சார் ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னா மிஸ்டர் கிருஷ்ணன் மேனன், டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஃபார்மர் டிஃபென்ஸ் மினிஸ்டர், பாதுகாப்பு அமைச்சராக இருந்த மிஸ்டர் கிருஷ்ணன் மேனன் தான் 1960. மேலும் நம்ம தமிழ்நாட்டில் சைனிக் பள்ளி 1962 16th ஜூலையில் ஏற்படுத்தப்பட்டது. எங்கே அப்படின்னா கோயம்புத்தூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே. தற்போது கோயம்புத்தூர் மாவட்டம் பிரிக்கப்பட்டதால் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிறது. அதனால் சைனிக் பள்ளி பொதுவாக இந்தியாவில் மொத்தம் எத்தனை பள்ளிகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 33 பள்ளிகள். ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த பள்ளி இயங்கி கொண்டிருக்கிறது. சில மாநிலத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட சைனிக் பள்ளிகள் இருக்கின்றன.